விண்ணகத்தந்தாய் கல்வாரியை நோக்கி பயணம் செய்த உம் திருமகனுடன் நான் பயணத்தை தொடர்கிறேன். என் மீது உனக்குள்ள அன்பையும் அக்கறையையும் நான் காண செய்வீராக. என் மீது உமக்குள்ள அன்பின் மாபெரும் அத்தாட்சி இயேசுவின் சாவே. உமது திருச்சித்தத்தை நிறைவேற்ற இயேசு எத்தனை சங்கடப்பட்டார் என்று நான் காண செய்வீராக. எனக்காக உயிர்விட இயேசுவை தூண்டிய அன்பில் எனக்கும் ஒரு சிறிது தருவீராக. உம் திருமகனின் வாழ்வில் நீர் வழி நடத்தி உத்தானத்தின் மகிமைக்கு அழைத்து சென்றது போல் உம் மகனின் அடிச்சுவடுகளில் நடக்கும் என்னையும் நடத்துவீராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவை பாதை மானிட வரலாற்றை புரட்டிய சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட ஒரு போராட்ட பாதை. இது என்றோ எங்கோ நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வல்ல. நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அன்றாடம் நடக்கும் வாழ்க்கை பாதை. ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவினுடைய ரா உணவை, அவர் அன்பின் பகிர்வை நமக்கு நினைவூட்டுவது போல, தவக்காலத்தின் போது நாம் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு சிலுவை பாதையும் இயேசுவினுடைய பாடுகளில் நம் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொண்டு அவரோடு பயணிக்க நமக்கு உதவட்டும். இயேசுவின் பாடுகளில் அவரோடு உடன் நடந்தவர்கள், அவருக்கு உடனிருந்து உதவியவர்கள், அவர் நிலை கண்டு உருகியவர்கள் என்று அநேகர் கல்வாரி பாதையின் பிம்பங்களாக நம்முன் காட்சியளிக்கின்றார்கள். அந்த பிம்பங்களின் வழியாக இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாற்றம் கண்டு இயேசுவின் அன்பு சீடராக இச்சிலுவை பாதையில் பங்கேற்று பயனடைவோம். இயேசுவை சாவுக்கு தீர்வு எழுதுகிறார்கள். அரசே, இவனை சிலுவையில் அறையும். அரசே, இவனை சிலுவையில் அறையும். நான் எதற்காக இவனை சிலுவையில் அறைய வேண்டும்? நீங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் என்ன? தன்னை யூதர்களின் அரசனாக கூறும் இவன் தன்னையே கடவுளாகவும் ஆக்கிக் கொள்கிறான். ஜெருசலேம் ஆலயத்தை 3 நாட்களில் இடித்து கட்டுவேன் என்றும் சொல்கிறான். இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். உங்கள் அரசனை நான் எப்படி சிலுவையில் அறைவது?
இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். உங்கள் சட்டப்படி நீங்களே இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். உங்கள் விருப்பப்படியே பரபாசை நான் விடுதலை செய்கின்றேன். இவனது இரத்தப்பழி என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் விழாதிருக்கட்டும். இவனது இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் விழட்டும். அன்பு இயேசுவே, நாங்கள் எப்பொழுதும் உங்கள் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரமருள உண்மை மன்றாடினோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரப்படவது. இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். தூக்குடா இந்த சிலுவையை. மற்றவர்களது பாவத்தை இவன் சுமக்கிறானா? இந்த சிலுவையை இவனால சுமக்க முடியுதான்னு பார்ப்போம். என்னவோ அரசனாம் இவன் மக்களை சுமக்கிறானா? தூக்குடா சிலுவைய, நீ எப்படிதான் சுமக்கிறன்னு பார்ப்போம். ஐயோ, இது என்ன? என் போர்வை நுனிப்பட்டாலே துன்பமெல்லாம் பறந்தோடியதே. என் விரல் பட்டால் இந்த சிலுவையின் கனம் பறந்து விடாதா? ஆனால் சிலுவையின் பாரத்தை விடவும் மேலான பாரமாக அல்லவா இது என்னை அழுத்துகிறது. மனிதனே, உன் பாவம் என்ன இவ்வளவு கனமானதா? இதோ உன்னையே ஏற்கிறேன் என் தோள்களில். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை நீர் எங்களுக்கு தந்த பரிசாக ஏற்றுக்கொண்டு வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரப்படுவது. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். ஐயோ, என் தலை சுற்றுகிறதே, உடல் தள்ளாடுகிறதே.
நிற்கக்கூட முடியவில்லையே. உறுதியாக நிற்க நினைத்தாலும் ஏதோ ஒன்று என்னை பிடித்து தள்ளுகிறதே. ஒரு அடி எடுத்து வைக்க கூட என் கால் மறுக்கிறதே. வேறற்ற மரம் போல் சாய்வதை விட வேறொன்றும் என்னால் செய்ய முடியவில்லை. போதகா, எழுந்திரு. கீழே விழுந்து விட்டால் விட்டு விடுவோம் என்று நினைத்தாயா? நீயா எழுந்திருக்கிறாயா? இல்லை என் சாட்டையினால் உன்னை எழுப்பி விடவா? அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கை போராட்டங்களில் தொடர்ந்து நல்லவர்களாக நாங்கள் வாழ முயற்சி செய்ய வரவல்ல உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் மேலில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேலில் தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தினை பாரக்கடவுது. ஆமென். இயேசு தமது பரிசுத்த தாயாரை சந்திக்கிறார். மகனே, உன் காலில் சிறு முள் தைத்தாலும் பதைக்கும் என் மனது. இன்று முள்முடி சூடி முகமெல்லாம் ரணமாய் ஏன் இந்த கொடூரம்? 12 வயதில் நீ காணாமல் போக கண்ணீரெண்டிலும் கண்ணீரும் கவலையும் சுமந்து கொண்டு உன்னை தேடி அலைந்து கண்டேனே. என் தங்கமே, இக்கோலத்தில் காணவா உன்னை அன்று காணப் பெற்றேன். இக்கோர காட்சியால் கண்கள் இருண்டன, கால்கள் தளர்ந்தன. கண்ணீரும் இக்காட்சியை காண பொறுக்காமல் வற்றி போனது. உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் அன்று சொன்னார். ஆனால் இன்று என் இதயத்தை ஒரு வாள் அல்ல 1000 வாள்கள் ஊடுருவ உணர்ந்தேன். தேற்றுதல் தர உன் முகத்தை பார்த்தேன். அந்த ரணமான முகத்தின் தெளிவான அமைதி என்னை தேற்றியது. அன்னையே, என்னை இந்த கோலத்தில் பார்த்த நீர் எவ்வளவு துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஆனாலும் உமது பார்வை எனது லட்சியத்தில் வெற்றி பெற என்னை தேற்றுகிறது. நான் கல்வாரி நோக்கி நடக்க திடம் கொடுக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இழந்தவர்களை நினைத்து சுய இரக்கம் கொள்ளாமல் எங்கள் ஏக்கங்கள் கவலைகளை உமது திருப்பாடம் சமர்ப்பிக்க வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின்
மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவது. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். என்ன நடக்கிறது? அங்கே புழுதி கிளப்பிச் செல்லும் கூட்டத்தின் நடுவில் போர் வீரர்களால் அடிபட்டும் உதைபட்டும் துவண்டு போயிருக்கும் இந்த மனிதர் யார்? பிடிங்கடா அவனை, இந்த சிலுவையை சுமக்க சொல்லுவோம், இல்லைன்னா கல்வாரி வரை தாங்காது. டேய் சீமோன், வா இங்கே. வேடிக்கை பார்க்க வந்த நான் வினையாய் மாட்டிக்கொண்டேனே. நான் பலசாலியாக இருந்தாலும் அப்பாவி என்னை வெறிகொண்ட சிப்பாய்களின் சினத்திற்கு முன்னால் என்ன செய்துவிட முடியும்? அடிபணிகின்றேன். சோர்ந்து போன மனிதன் துவண்டு விழாமல் இருக்க இதோ என் தோள்களை கொடுக்கிறேன். அவமானத்துடன் சிலுவையை என் தோள்களில் தாங்கிக் கொள்கின்றேன். நான் அறியவில்லை இது எனக்கு அரிதாய் கிடைத்த விருது என்று. அன்பு இயேசுவே, எங்கள் பகைவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்களாக இரக்கமுள்ளவர்களாக வாழ வரமருள உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவது. இரத்தக்கரை விழித்த இயேசுவினுடைய திருமுகத்தை ஒரு பெண் பிள்ளை புனைக்கிறாள். கொடிய தீர்ப்பின் துயரம் தாக்க தொடர்ந்தேன் என் தேவனின் பாதையில். ஐயோ, என் கடவுளின் முகம் இப்படி இருக்குமென என் கனவிலும் நினைக்கவில்லை. இரத்தக்கரை படிந்த என் இயேசுவின் முகத்தை நான் எப்படியாவது துடைத்தே தீருவேன். ஏய், யாருமா நீ? இங்க என்ன வேலை உனக்கு? இங்க விழுற அடி உனக்கு விழுந்தா எப்படி இருக்கும் தெரியுமா?
எனக்கு வழிகாட்டிய என் தேவனின் முகத்தை நான் துடைக்க வேண்டும். தயவு செய்து வழிவிடுங்கள். ஏமா, இவ்வளவு சொல்லி உனக்கு புரியல? தூரப்போமா. அட போங்கயா, நீங்களும் உங்க அதிகாரமும். உங்களுக்கு இதையோன்னு ஒண்ணு இருந்தா தானே என் குரல் உங்களுக்கு கேட்கும். என்ன ஜென்மங்களோ! என்ன விடுங்க, தடுக்காதீங்க, தள்ளி போங்க. அன்பு இயேசுவே, தேவையில் இருப்போருக்கு எங்கள் உடனிருப்பாலும் பொருளாதார உதவியாலும் ஆறுதல் அளித்து உதவிட நல்ல மனதை தர உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார் கடவுது. இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை கரையில் குப்புற விடுகிறார். கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை, அடியெடுத்து வைக்க முடியாமல் தவிக்கின்றேனே. முட்களால் குத்தப்பட்டு கற்களால் கிழிக்கப்பட்ட என் பாதம் வலியால் நொந்தும் உறுதியோடு ஏற்றுக்கொண்டேன் சிலுவையை. என் பாதம் கூட எனக்கு ஒத்துழைக்க மறுக்கின்ற. ஐயோ, பாத நரம்புகள் அனைத்தும் வெடித்து போகும் அளவிற்கு ஒவ்வொரு அடியிலும் என் வேதனையை உணர்கின்றேனே. பாதத்தின் வேதனையில் பாதை தடுமாறி மீண்டும் கீழே விழுகின்றேன். அன்பு இயேசுவே, நாங்கள் உமக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். எங்கள் குற்றங்களை மன்னித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். சுமை பெரிதென கருதாமல் பிறத்துயிர் பெரிதென கருதியதால் அழுதிட்ட எருசலேம் மகளிருக்கு அழுதிட்ட எருசலேம் மகளிருக்கு ஆண்டு தந்தவர் இயேசு அன்றோ. ஆண்டு தந்தவர் இயேசு அன்றோ. இந்த பாதை, இந்த பாதை, இந்த அவமானம் எனக்காகவோ. எட்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு தமது பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இயேசுவே, எங்கள் ஆண்டவரே,
எதற்கா இவ்வளவு சோதனை? உமக்கு செய்கின்ற கொடுமையை பார்த்து எங்கள் மனம் குமுறுகின்றது. உம்மை நாராக கிழிக்கும் இந்த கொடுமையை எங்கள் கண்கொண்டு காண முடியவில்லை. எருசலேம் நகரத்து பெண்களே, எனக்காக அழாதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நாங்கள் பணி செய்யும் இடங்களிலே எங்கள் கடமைகளை நேர்மையாக நிறைவேற்றவும் பொறுப்புடன் செயல்படவும் அரமரமே மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். அனைத்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுகிறது. ஆமென். செய்திட அஞ்சாவல் மனத்துயரின்றி தொடரையிலே மூன்றாம் முறையவர் வீழ்வதற்கு மூன்றாம் முறையவர் வீழ்வதற்கு முழு முதல் காரணம் இயேசு மூன்றாம் முறை தலையில் குப்புற விழுகிறார். சிலுவையின் பாரம் தாங்க முடியவில்லையே. சாட்டையால் அடிக்கின்ற அடியோ என் உயிரை குடிக்கின்றது. நான் செல்ல வேண்டிய பாதை கூட என் கண்களுக்கு தெரியவில்லை. என் மனித பலம் தீர்ந்து விட்டதா? பாரம் தாங்க முடியவில்லையே. என் கால்களும் தளர்ந்து போயிற்று. யூதரின் ராஜாவுக்கு வந்த கதியை பார்த்தாயா? தன்னையே காப்பாற்றிக் கொள்ள தெரியாதவர் யூதரின் ராஜாவாம். அவமானம், உனக்காக நான் பெற்ற அவமானம். கீழே விழுந்த என் மேல் படை வீரர்கள் ஏறி மிதித்து எள்ளி நகையாடு. ஒருவனின் எழுச்சியில் மகிழ்வதை விட ஒருவனின் வீழ்ச்சியில் தான் பலர் மகிழ்கின்றனர். உனக்காக அவமானத்தால் தலை குனிந்தாலும் இதோ ஆக்ரோஷத்தோடு எழத் துடிக்கின்றேன். அன்பு இயேசுவே, நாங்கள் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் பொறுமையோடு விடாமுயற்சியுடன் எழுந்து நடக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. ஆமென். அவர்கள் நினைத்திட
சலாம் திவ்ய தேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இந்த தோற்றம் பண்ணுகிறோம். இயேசுவினுடைய ஆடைகளை உரிகிறார்கள். இதோ என்னுடைய கல்வாரி பயணம் நிறைவேறிவிட்டது. இனிமேலும் என்னை என்னவெல்லாம் செய்யப் போகிறார்களோ. ஏ காவலா, அவன் உடைய கலற்று. உடையா? அந்த உடை ரத்தத்தால் அவருடைய உடலோடு அல்லவா ஒட்டி இருக்கும். அதை பற்றி உனக்கு என்ன கவலை? உரித்தேடு. ஐயோ, என் உடையை கழட்டுவது என் தோலை உரிப்பது போலல்லவா இருக்கிறது. என் சதையெல்லாம் உடையோடு சேர்ந்து பீத்து கொண்டு வருகிறது. இனி இழப்பதற்கு ஒன்றுமே. ஆடைகள் களையப்பட்டு அவமானத்தின் விளிம்பிற்கே வந்து விட்டேனே. அந்த ஆடை எனக்கு வேண்டும். அது மேலிருந்து கீழே தையல் இல்லாம இருக்கிறது. இல்லை இல்லை, அது எனக்கு வேண்டும். நமக்குள் போட்டி ஒன்று வேண்டாம். அது யாருக்கு என்பதை முடிவு செய்ய சீட்டு போடுவோம். அன்பு இயேசுவே, நாங்கள் உலக பொருட்கள் மீது அதிக பற்று வைக்காமலும் ஆடம்பரத்திலும் நுகர்வு கலாச்சாரத்திலும் வீழ்ந்து விடாமல் இருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடந்தது. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். எல்லாரும் வாங்க, அவனை சிலுவையில் எடுப்போம். அவனை தூக்கி சிலுவையில் வை முதல்ல. அந்த ஆணியை சுத்தியலையும் எடுத்துட்டு வா. அவன் கையின் காலை நீட்டி பிடிங்க. ஐயோ, ஐயோ, எனது வேதனை உச்சகட்டம். என்னை சிலுவையில் தள்ளி விடுகிறார்களே. ஈவு இரக்கமில்லாமல் என்னை சிலுவையில் தூக்கி போடுகிறார்கள். ஆணியினால் என் கைகளையும் கால்களையும் துளைக்கிறார். ஒவ்வொரு அடியிலும் ஆணி இறங்க இறங்க ரத்தம் பீரிட்டு எழ ஓலமிட்டால் கூட அடக்க முடியாத வலி. உடலெல்லாம் துடிக்கின்ற, ரத்த நாளங்கள் உடைகின்றனவே. இதுதான் மரண வேதனையா? அன்பு இயேசுவே, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் நற்செயல்களால் விண்ணக தந்தைக்கு மகிமை அளிக்கும்படியாகவும் சாத்தானை எதிர்த்து போராடுபவர்களாகவும் வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார் கடவுது. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அம்மா, அம்மா, இதோ உம் மகன். யோவானே, இதோ உன் தாய். ஏலி ஏலி லேமா சபக்தானி. இவன் எலியாவை கூப்பிடுகிறானோ? கடற்பஞ்சை திராட்சை ரசத்தில் தோய்த்து கோலில் மாட்டி குடிக்க கொடுங்கள். பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரான்னு பார்ப்போம். என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டு
கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளோம். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதே சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளோம். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதே சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளோம். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதே சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அன்பு இயேசுவே, உமது பேரன்பையும் இரக்கத்தையும் பற்றி அறியாதவர்களை நீரே சந்திக்கும்படியாகவும் உமது இரக்கம் அவர்களை மீட்கும்படியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மரித்த இயேசுவை அவர் தாயார் மடியிலே வளர்த்துகிறார்கள். வாருங்கள், அவரை சிலுவையிலிருந்து இறக்குவோம். அதற்கு ஏரோது மன்னனிடம் அனுமதி பெற வேண்டுமே. இதோ அவரது அனுமதி பெற்றுவிட்டேன். அகில் தூளும் பரிமள தைலமும் புது துணியும் கொண்டு வந்துள்ளேன். அப்படியானால் வாருங்கள், அவரை முதலில் சிலுவையில் இறக்கி அவரது அன்னையிடம் ஒப்படைப்போம்.
தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல், கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினா. இதுதான் பெத்த மனம் பித்து என்பதா? வாழ வேண்டிய வயதில் வாழ்விழந்து சாதித்து விட்டோம் என்ற நிம்மதியில் சாய்ந்து விட்டாயே மகனே, சாய்ந்து விட்டாயே. என் மனம் படும் பாட்டை நான் எப்படி சொல்லி அழுவேன்? பெற்ற மகனின் உயிரற்ற உடலை எந்த தாயாவது சுமந்தார் இந்த சமூகம் என்ன சொல்லும்? நான் அபாக்கியவதிதான். உன்னை தாளாட்டி மகிழ்வித்த இந்த மடியில் ஒப்பாரி வைத்து ஓலமிட வைத்து விட்டார்களே. மகனே, கண் விழித்து பாரையா. என் வியாகுலங்களை பார்த்து எனக்கு எப்போது ஆறுதல் சொல்ல போகிறாய்? வேண்டாம் மகனே, எனக்கு நீ ஆறுதல் சொல்ல வேண்டாம். நீ வீரத்தாய் பெற்றெடுத்த வெற்றி திருமகன், கோழை அல்ல. உன்னை பெற்றெடுத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நமது உள்ளம் ஒன்று என்பதால் உயிர்ப்பில் சந்திப்போம், உயிர்ப்பில் சந்திப்போம், உயிர்ப்பில் சந்திப்போம். அன்பு இறைவா, உமது தாய் மரியாதை நாங்கள் எப்போதும் எங்கள் தாயாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியாக உம்மை வந்தடைய வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார்கள். ஆ
நன்றி இந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இந்த மனுஷன் உண்மையிலே இறைவேக்கனாகத்தான் இருக்க முடியும். உலகமே அதிர்ந்து போயிருச்சு. ஆலயத்தின் திரையும் கிழிந்து போயிருச்சு. யாருடைய இறப்பிலும் இப்படி நடந்தது இல்லையே. ஆமாப்பா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் தவறா நடந்து விட்டோமோ என்று மனம் அங்கலாய்கிறது. அவர் மெசியா என்பதால், இறைவாக்கினர் என்பதால் என் பாவத்தை மன்னிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு மேலிருந்து ஒரு எளிய குழந்தையாக பிறந்து வந்தேன். என்னால் முடிந்த உபதேசங்களையும் புதுமைகளையும் தந்தேன். பலனடைந்தோர் பலர், பார்த்து மகிழ்ந்தோர் பலர், இடரல் பட்டோர் சிலர். என்னை குறித்து இவ்வளவு இடரல் படுவார்கள் என்பதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் கல்மணம் கரைய நான் கசையால் அடிபட்டேன், முள்முடியால் அழுத்தப் பெற்றேன், இரத்தத்தை இறுதி சொட்டு வரை வடித்தேன். இதை பார்த்த பின்னும் மனம் மாறாத மறுத்து போன மனங்களை நான் என்ன செய்வேன்? அவர்கள் அழிய வேண்டும், ஒளிந்து போகட்டும் என்று நான் ஒரு காலம் ஆசைப்படவில்லை. அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தானே. அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பளிப்பேன். என்னை கல்லறைக்குள் புதைத்து விட்டோம் என்ற ஏளன குரல் எனக்கு கேட்கிறது. ஆனால் நான் புதைக்கப்பட்டேனா அல்லது விதைக்கப்பட்டேனா என்பதை வேதத்தை புரட்டி பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். என் மகனே, மகளே, என்னோடு இந்த கடின பயணத்தை நீ மேற்கொண்டாய். என்னுடைய உணர்வோடு நீயும் ஒன்றித்தாய். உனக்கு நன்றி கூறுகிறேன். நீயும் சிலவற்றை புதைக்க வேண்டும், முளைப்பதற்காக அல்ல, அழிப்பதற்காக. உன்னிலிருக்கும் நான் என்ற அகந்தை, பிறரது துன்பத்தை காணும்போது உன்னில் எழுந்த மகிழ்ச்சி, உதவிக்கரம் நீட்டக்கூடாது என்ற கோழைத்தனம், பாவத்தை விட்டு எழமாட்டேன் என்ற பிடிவாதம், இன்னும் உன்னை அழுத்துகின்ற உள்மன குற்றங்கள், இவற்றையெல்லாம் எனது கல்லறையில் புதைத்து விடு. நான் அதை உனக்கு மீட்பின் சக்தியாக, வாழ்வின் ஆற்றலாக இன்னும் ஓரிரு நாளில் மாற்றித் தருகிறேன். மகனே, மகளே, நலமோடு செல். உன்னை நான் விரைவில் சந்திப்பேன். உன்னில் நான் உயிர்ப்பேன். அன்பு இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது கத்தோலிக்க திருச்சபையிலேயே இணைந்திருந்து நற்கனிகளை கொடுப்பவர்களாக வாழ வரமருளை உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே காணப்படுவது. சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கால சிந்தனைகளை வழங்க வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் தந்தை அவர்கள். இறைவனுக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.
இப்போது நான் இன்றைய நாளில் திருத்தந்தை அவர்கள் ரஷ்யாவை மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். இன்று இரவு 9:30 மணி அளவில். இதன் பின்புலம் என்ன? ஏன் எல்லா ஆயர்களையும் தன்னோடு அவர்கள் இணைந்து இதை செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறார்கள்? கூடுமான வரையில் பங்குகளிலும் இறை மக்கள் குருக்களோடு சேர்ந்து இதை செய்யும்படியாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அநேகருக்கு இதனுடைய காரணம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமது பங்கை சார்ந்தவர்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் அவசியம் இருக்க வேண்டும். ஏனெனில் நம்மிடம் யாருக்கு சிற்றாலயம் இருக்கிறது? எந்த மாதாவுக்கு? எந்த மாதாவுக்கு? நிறைய மாதாவுக்கு. அதில் ஃபாத்திமா மாதா முக்கியமான ஒன்று. அநேகருக்கு இன்னைக்கு உக்ரைன் ரஷ்ய போரை பற்றி நினைக்கும் போது ஏதோ 2 நாடுகளுக்கிடையே ஏதோ சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாளாச்சு ஒரு பயம் வந்தது. என்ன பயம்? அது மற்ற இடங்களுக்கும் பரவும், விலைவாசி உயரும், வேறு நாடுகள் அதில் புகுந்தால் உலக போராக மாறும். இத்தனைக்கும் மூல காரணம் யார் என்றால் ரஷ்யா தன்னிலிருந்து பிரிந்து சென்ற உக்ரைன் என்ற சிறிய நாட்டின் மீது எடுக்கின்ற படையெடுப்பு. இப்போதைக்கு அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ ஒதுங்கி இருக்கின்றன. ஏதாவது ஒரு நிலையில் அவைகளும் உள்ளே வந்தால் உலக போராக மாறும், நாமும் பாதிக்கப்படுவோம். இது ஒரு அரசியல் நிகழ்வு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. ஒரு கத்தோலிக்கத்தின் பெருமை இதற்குள் இருக்கிறது. அந்த 2 நாடுகளுக்கு இடையே நடக்கிற சண்டைக்கும் கத்தோலிக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்றால் 1917 ஜூலை 13 இன்றைக்கு 105 ஆண்டுகளுக்கு முன்பாக ஃபாத்திமாவில் 3வது காட்சி மாதா அந்த குழந்தைகளிடம் பேசும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், உலகின் பாவங்களுக்காக கடவுள் விரைவில் உலகத்தை தண்டிப்பார். யுத்தம் வரும், போர்கள் வரும், நோய்கள் வரும், பஞ்சம் வரும், திருச்சபைக்கு எதிரான கலகங்கள் வரும். இத்தனையும் நடக்கும். ஆனால் இதை நடக்காமல் தடுக்க வேண்டுமானால் ரஷ்யாவை என்னுடைய மாசற்ற இதயத்திற்கு பாப்பரசர் எல்லா ஆயர்களுடன் சேர்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். 1917 ஜூலை 13 3ஆம் காட்சி. கொஞ்சம் யோசிப்போம். இன்றைக்கு நடக்கிற உலகத்திற்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாதா 105 ஆண்டுகளுக்கு முன்பு எச்சரித்திருக்கிறார்கள் என்றால், ரஷ்யாவை எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்றால், அதைத்தான் இன்றைக்கு பாப்பரசர் இந்த இரவில் செய்ய போகிறார். எனவே தயவு செய்து இந்த அர்ப்பணத்தில் நீங்கள் பக்தியோடு பங்கு பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் ரஷ்யாவை கேட்டார்கள் என்றால், மாதா காட்சி கொடுத்த ஜூலை அக்டோபரில் ரஷ்யாவில் புரட்சி நிகழ்ந்தது. கம்யூனிசம் நிலைநாட்டப்பட்டது. கடவுள் மறுப்பு கொள்கை அதனுடைய அடிநாதமாக இருந்தது. வத்திக்கானோடு ரஷ்யாவின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நாட்கள் கடந்தன. அங்கிருந்து கம்யூனிசம், நாத்திகம் சீனாவுக்கு பரவியது. அங்கிருந்து வடகொரியா. இன்றைக்கு தெரியும் நமக்கு உலக நாடுகளில் எந்த நாட்டிலிருந்து மிக அதிகமான ஆபத்து காத்திருக்கிறது என்று. சீனா என்பது நமக்கு தெரியும். அது எங்கிருந்து புறப்பட்டது என்றால் ரஷ்யாவிலிருந்து தான் அந்த கொள்கை அங்கே போனது. எனவேதான் மாதா சொன்னார்கள், ரஷ்யாவை எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உண்மை என்னவென்றால் நாம் 105 ஆண்டுகள் காலம் தாழ்த்தி இருக்கிறோம். மாதா சொல்றாங்க, அதனால் பல விளைவுகள் ஏற்படும். பாப்பரசர் அதிகம் துன்பப்பட நேரிடும்.
ஆனால் இறுதியில் என்னுடைய மாசற்ற இருதயம் வெற்றி பெறும், உலகிற்கு ஒரு அமைதி காலம் கொடுக்கப்படும். முதல் சனிக்கிழமை பக்தி வேண்டும், பரிகார நன்மை நீங்கள் வாங்க வேண்டும். இவற்றை எல்லாம் செய்தால் உலகம் அமைதிக்கு திரும்பும். இன்று இரவு அதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். அதைத்தான் நாம் இப்போது பங்கு குருவின் தலைமையில் நாம் செய்ய போகிறோம். எனவே நமக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கட்டும். கடவுளே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், பலர் செய்திருக்கிறார்கள், உலகம் செய்து கொண்டே இருக்கிறது, நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உங்களுடைய சொற்படியே நாங்கள் இனி நடப்போம். திருத்தந்தையோடு எங்களுடைய இதயங்களை நாங்கள் ஒன்றிக்கிறோம். திருத்தந்தையின் இந்த அர்ப்பணிப்பை நீங்கள் ஏற்று, மாதா சொல்லியிருக்கிறார்கள், மாபெரும் அதிசயத்தை, உலகத்திற்கு சமாதானத்தை நான் கொண்டு வருவேன் கடவுளுடைய அருளால். திருச்சபை செழிக்கும், கத்தோலிக்கம்தான் உண்மையான வழிகாட்டி என்பதை உலகம் புரிந்து கொள்ளும். இவ்வாறு பல்வேறு ரகசியங்கள் அதற்குள் பொதிந்திருக்கின்றன. எனவே நாம் நற்கருணை நாதர் சந்நிதியில் இதை குரு செய்யும் போது நாம் பக்தி உருக்கத்துடன் வேறு எந்த விண்ணப்பங்களையும் வைக்காமல், ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த அர்ப்பணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அனைத்துலகிற்கும் அமைதியையும் சமாதானத்தையும் தேவதாய் வழியாக நீர் தந்தரள வேண்டும் என்று நாம் பக்தியோடு இதில் பங்கெடுப்போம்.
திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கிணங்க இப்பொழுது உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்காக மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் இறைவா, இந்த மாலை வேளையில் உமது உடனிருப்பை உணர்ந்து உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். உம்மை போற்றி புகழ்ந்து எங்கள் வாழ்த்துக்களை உம் மலரடிகளில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் அமைதியின் இறைவனாய் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தி அமைதி ஏற்படுத்தினீர். உமது அடிச்சுவட்டை பற்றி அமைதியின் கருவிகளாக வாழ எங்களை அளித்துள்ளீர். இந்த நாளில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனையும் ரஷ்யாவையும் உம்மிடம் ஒப்படைத்து மன்றாட கூடி வந்திருக்கின்றோம். கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் இன்று வரை உக்கிரமாக நடைபெறுகிற போரினால் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக நாடிலிருந்து தப்பியோடி வேறு நாடுகளில் தஞ்சமடைகின்றிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கில் குழந்தைகளும் அப்பாவி மக்களும் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டும் உடல் சிதைந்தும் உறுப்பிழந்தும் காயம் பட்டும் உடைமைகள் இழந்தும் பலவித கொடுமைகளை சந்தித்து வருகின்றார்கள். 4 வாரங்களுக்கு மேலாக நடக்கிற இந்த போரின் விளைவுகள் பயங்கரமானவை. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. திருப்பாடல் 72:7 என்ற வார்த்தைகளின்படி உமது அமைதியை தந்தருளும். இறைவா, அனைத்தையும் உம்மிடம் அர்ப்பணித்து உமது தாயின் மாசற்ற இதயத்தின் பரிந்துரை வழியாக மன்றாட கூடி வந்திருக்கின்றோம். இப்போது மன்னிப்பு வழிபாட்டுக்கு அனைவரும் நுழைவோம். உங்களது பதில், ஆண்டவரை எங்களை மன்னித்தருளும். அன்பார்ந்தவர்களே, இறைவனின் உடனிருப்பை உணர்ந்திருக்கிற நாம் மனு உலகத்தின் சார்பாக அவரது மன்னிப்பை இறைஞ்சுவோம். இப்போது அனைவரும் எழுந்து நிற்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பும் நீங்க சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும். இறைவா, அமைதியின் கருவிகளாய் இருக்க வேண்டிய நாங்கள் அமைதியின் பாதையிலிருந்து விலகிவிட்டோம், எங்களை மன்னியும். இறைவா, 2 உலக போர்களில் வீழ்ந்த லட்சக்கணக்கானோரின் தியாகத்தையும் கடந்த நூற்றாண்டுகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தையும் மறந்துவிட்டோம், எங்களை மன்னியும். இறைவா, நாடுகளிடையே சமூகமாக நிலை நிலவ நாங்கள் செய்திருக்கிற வாக்குறுதிகளை புறக்கணித்தமைக்காக எங்களை மன்னியும். இறைவா, மக்களின் அமைதியான நிம்மதியான வாழ்வை குறித்த கனவுகளையும் இளைஞர்களின் நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து அவர்களுக்கு தீங்கிழைத்ததற்காக எங்களை மன்னியும். இறைவா, பேராசையால் எங்கள் சொந்த நாடுகளின் நலன்களை மட்டுமே நினைத்து பிற நாடுகளை சுரண்டி அவர்களின் தேவைகளை அலட்சியப்படுத்தி சுயநல கவலைகளில் சிக்குண்டு கிடப்பதற்காக எங்களை மன்னியும். ஆண்டவரே, உம்மை கூட புறக்கணித்து எங்களின் போலியான மாயைகளில் திருப்தி கண்டு ஆணவத்தினால் அப்பாவி மக்களை அடக்கவும் ஆயுதங்களை குவிக்கவும் நாங்கள் செய்த செயல்களுக்காக எங்களை மன்னியும். இறைவா, எங்கள் அயலாரின் பொறுப்பாளர்களாகவும் இந்த பூமி என்னும் பொதுவான வீட்டின் பராமரிப்பாளர்களாகவும் இல்லாமல் பூமியை போரினால் நாசமாக்கினோம், எங்களை மன்னியும். இறைவா, இறை தந்தையின் பிள்ளைகளான அனைவரும் சகோதர சகோதரி என்பதை மறந்து பிறருக்கு தீங்கி விளைவிப்பதற்காக பிறர் நலனை அலட்சியப்படுத்தியதற்காக வெட்கப்படுகின்றோம், எங்களை மன்னியும்.
இப்பொழுது அனைவரும் எழுந்திருந்தவாறே நம்பிக்கையாள மன்றாட்டுக்கு செவிமடுப்போம். அன்பின் இறைவா, உக்ரைன் ரஷ்யா போர் விரைவில் முடிவு பெறவும், அமைதியான சூழல் ஏற்படவும், போரின் பாதிப்புகள் விரைவில் சீரடையவும், வன்முறைகள் முற்று பெறவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, போரினால் பலவித இழப்புகளை சந்திக்கிற மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பான மனிதர்களை, உடல் உறுப்புகளை, உடைமைகளை, நிம்மதியை, மன மகிழ்ச்சியை, வேலைகளை, இன்னும் பலவற்றை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நீரே இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, மனித குலத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்களை குவிக்காமல் ஒவ்வொரு நாடும் அன்போடும் நட்போடும் அமைதியை பேணவும், ஆயுதங்களுக்கு செலவழிப்பதை நிறுத்தி மக்களின் நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறிது நேரம் மௌனமாக நமது தனிப்பட்ட தேவைகளில் உக்ரைனையும் ரஷ்யாவையும் மனதில் கொண்டு வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை நினைத்து பார்த்து மன்றாடுவோம். முழங்கால் படி இட முடிந்தவர்கள் முழங்கால் படி இடலாம். நின்றவாறும் ஜெபிக்க விரும்புபவர்கள் நின்றும் ஜெபிக்கலாம். அமர்ந்துதான் ஜெபிக்க முடியும் என்றால் அதுவும் செய்யலாம். இப்பொழுது நாம் உக்ரைனையும் ரஷ்யாவையும் மரியாயின் மாசற்ற இதயத்திடம் ஒப்பு கொடுக்கும் மன்றாட்டு. குருவானவர் சொல்ல சொல்ல நீங்கள் ஜெபித்து கொண்டே வாருங்கள். அன்பின் இறைவா, இதோ உன் தாய், இதோ உன் தாய், நீர் எமக்களித்த உமது அன்னையின் நீர் எமக்களித்த உமது அன்னையை மாசற்ற இதயத்தின் பரிந்துரையால் உமது அருளை பெற இந்த மன்றாட்டை அர்ப்பணிக்கின்றோம். உமது அருளை பெற இந்த மன்றாட்டை அர்ப்பணிக்கின்றோம். புனித மரியே, புனித மரியே, இறைவனின் தாயும் எங்களின் அன்னையுமானவரே, இறைவனின் தாயும் எங்களின் அன்னையுமானவளே, இந்த சோதனை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி திரும்புகிறோம். உமது தாயன்பால் எங்களை அறிந்திருக்கிறீர், அன்பு செய்கிறீர். உம்மிடமிருந்து மறைக்கப்பட்டது ஒன்றும் இல்லை. இரக்கத்தின் அன்னையே, உமது கனிவான அக்கறையையும் அமைதியான உடனிருப்பையும் நாங்கள் எத்தனையோ முறை எங்கள் வாழ்வில் அனுபவித்திருக்கிறோம். அமைதியின் அரசரான இயேசுவிடம் எங்களை வழிநடத்த ஒருபோதும் நீர் தவறியதில்லை. புனித அன்னையே, எங்கள் பாவ துயரங்கள், போராட்டங்கள், வலுவின்மைகள், தீமைகள், போர் போன்ற அக்கிரங்கள் ஆகியவற்றின் மத்தியில் இறைவன் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மாறாக அவர் எங்களை அன்போடு பார்த்து எப்போதும் மன்னித்து புதிய வாழ்வுக்கு உயர்த்த தயாராய் இருக்கிறார் என்பதை நீர் நினைவூட்டுகிறீர். இறைவன் உம்மை எங்களுக்கு தந்து உமது மாசற்ற இதயத்தையே திருச்சபைக்கும் அனைத்து மனித குலத்திற்கும் தஞ்சமாக ஏற்படுத்தினார். இறைவனின் இரக்கத்தால் நீர்
நீர் எப்போதும் எங்களுடன் இருக்கிறீர். நீர் எப்போதும் எங்களுடன் இருக்கிறீர். எங்கள் வரலாற்றின் சிக்கலான தருணங்களில் கூட எங்கள் வரலாற்று சிக்கலான தருணங்களில் கூட மென்மையான உமது அன்பால் எங்களை வழிநடத்தி வருகிறீர். இப்போது நாங்கள் உம்மிடம் திரும்பி வந்து உமது இதய கதவை தட்டுகிறோம். நாங்கள் உமது அன்புக்குரிய பிள்ளைகள். எல்லா காலத்திலும் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி உண்மையான மனமாற்றத்திற்கு எங்களை அழைக்கின்றீர். இந்த இருளான காலத்தில் எங்களுக்கு உதவ வாரும். உமது ஆறுதலை தாரும். உன் தாயாகிய நான் உனக்காக இருக்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை கூறும். எங்கள் இதயங்களிலும் எங்கள் வாழ்க்கையிலும் வரலாற்றிலும் உள்ள அனைத்து முடிச்சுக்களை நீர் மட்டுமே அவிழ்க்க முடியும். சோதனை வேளைகளில் நீர் எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து எங்களுக்கு உதவியாக வருவீர் என்பதை நம்புகிறோம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் உமது வல்லமைக்க பரிந்துரையால் இயேசு தன் முதல் புதுமையை செய்தார். திருமண விருந்தின் மகிழ்ச்சியை காப்பாற்ற அவர்களிடம் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அவரிடம் கூறினீர். அன்பான அன்னையே, இப்போதும் அதே வார்த்தைகளை கூறி எங்களுக்காக மன்றாடும். ஏனெனில் எங்கள் காலத்தில் நம்பிக்கை என்னும் திராட்சை ரசத்தை தீர்த்து விட்டோம். மகிழ்ச்சி மறைந்து விட்டது. சகோதரத்துவமும் மங்கிவிட்டது. மனித நேயத்தை மறந்து அமைதியை குலைத்து வன்முறைக்கும் அழிவுக்கும் எங்கள் இதயத்தை திறந்தோம். தாயான உமது உதவி எங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை உணர்கிறோம். ஆகவே எங்கள் அன்னையே, எங்கள் மன்றாட்டை கேளும். ஆழ்கடல் விண்மீனே, போர் என்னும் புயல் எங்கள் கப்பல்களை உடைக்காதபடி காத்தருளும். புதிய உடன்படிக்கை பேழையே, நல்லுறவுக்கான திட்டங்களையும் பாதைகளையும் எங்களுக்கு காட்டும். விண்ணக அரசியே, இறைவனின் அமைதியை இந்த உலகுக்கு மீட்டு தாரும். வெறுப்பையும் பழிவாங்கும் உணர்வையும் நீக்கி மன்னிப்பை எங்களுக்கு கற்றுத்தாரும். போரிலிருந்து எங்களை விடுவித்து அணு ஆயுத அச்சுறுத்தலில் இருந்து உலகை பாதுகாத்தருளும். ஜெபமாலையின் அரசியே, ஜெபிப்பதன் அவசியத்தையும் அன்பு செய்வதின் தேவையையும் எங்களுக்கு உணர்த்தும். மனித குலத்தின் அரசியே, சகோதரத்துவத்தின் பாதையை மக்களுக்கு காட்டும். அமைதியின் அரசியே, உலகிற்கு அமைதியை பெற்று தாரும். தாயே, உமது துயர் நிறைந்த பரிந்துரை எங்களின் கடினமான இதயங்களை அசைக்கட்டும். எங்கள் வெறுப்பால் நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்கை எங்களுக்காக நீர் சிந்துகிற கண்ணீரால் நிறைத்து மீண்டும் புது வாழ்வு தாரும்.
நிறைந்து மீண்டும் புது வாழ்வு தாரும். ஆயுதங்களின் இரைச்சல்களுக்கு மத்தியில் உமது பரிந்துரை எங்கள் எண்ணங்களை அமைதிக்கு திருப்பட்டும். வெடிகுண்டுகளின் மழையால் தாக்கப்பட்டவர்களையும் தப்பி ஓடுபவர்களையும் உமது தாய்மையின் தொடுதல் ஆறுதல் தருவதாக. தங்கள் வீடுகளையும் சொந்த நிலங்களையும் விட்டுவிட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்களுக்கு உமது அரவணைப்பு தேற்றரவாய் இருப்பதாக. வேதனை நிறைந்த உமது இதயம் எங்களை இரக்கமுள்ளவர்களாய் மாற்றி காயமடைந்து புறந்தள்ளப்பட்ட எங்கள் சகோதரர் சகோதரிகளை பராமரிக்க எங்களால் முடிந்தவற்றை செய்ய ஊக்குவிப்பதாக. இறைவனின் தூய அன்னையே, நீர் சிலுவை அடியில் நின்றபோது இயேசுவும் அருகில் இருந்த சீடரை பார்த்து இதோ உம் மகன் என்றார். இவ்வாறே இதோ உன் தாய் என எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உம்மிடம் ஒப்படைத்தார். அன்னை மரியே, இப்போது நாங்கள் உம்மை எங்கள் வாழ்விலும் வரலாற்றிலும் வரவேற்க விரும்புகிறோம். இந்த வேளையில் சோர்வுற்று தவிக்கிற மனிதகுலம் சிலுவை அடியில் உம்மோடு நிற்கின்றது. தன்னையே உம்மிடம் ஒப்படைத்து உம் வழியாக கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்க உம்மை வேண்டுகின்றது. உக்ரைன் ரஷ்யா மக்கள் உமக்கு மிகுந்த அன்புடன் வணக்கம் செலுத்துகின்றனர். போராலும் பசியாலும் அநீதியாலும் வறுமையாலும் இன்னலுற்று தவிக்கிற அவர்களுக்காக உமது இதயம் இரக்கத்துடன் துடிப்பதை உணர்ந்து உம்மிடம் திரும்புகிறார்கள். ஆகவே இறைவனின் அன்னையும் எங்களின் தாயுமான உமது மாசற்ற இதயத்திற்கு எங்களையும் திருச்சபையையும் அனைத்து மனித குலத்தையும் குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா நாடுகளையும் நாங்கள் நம்பிக்கையுடன் அர்ப்பணிக்கின்றோம். அன்புடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் மேற்கொள்ளும் இந்த செயலை ஏற்றருளும். போர் முடிவடைந்து உலகம் முழுவதும் அமைதி பரவ செய்தருளும். உம் இதயத்தில் இருந்து எழுந்த ஆகட்டும் என்ற வார்த்தை அமைதியின் அரசருக்கு வரலாற்றின் கதவுகளை திறந்தது. உமது மாசற்ற இதயத்தின் வழியாக மீண்டும் ஒரு முறை அமைதி உதயமாகும் என நாங்கள் நம்புகிறோம். முழு மனித குடும்பத்தின் எதிர்காலத்தையும் ஒவ்வொரு மனிதரின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உலகின் கவலைகளையும் நம்பிக்கைகளையும் உமது மாசற்ற இதயத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உமது பரிந்துரையின் உதவியால் இறைவனின் இரக்கம் இப்பூவுலகில் பொழியட்டும். எங்கள் அமைதியின் நாட்கள் திரும்பட்டும். தூய் ஆவி நிழலிட்ட அன்னையே, ஆகட்டும் என்று இறைத்திட்டம் ஏற்ற தாயே, இறைவன் தரும் ஒற்றுமையையும்
இறைவன் தரும் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பெற்று தாரும். நல்லிணக்கத்தையும் பெற்றாரும். எங்கள் நம்பிக்கையின் ஊற்றே, எங்கள் நம்பிக்கையின் ஊற்றே, எங்களின் இதயங்களில் வறட்சியை போக்கி ஒற்றுமையை வளர்க்க உதவியருளும். நீர் இவ்வுலகின் வீதிகளில் நடந்து சென்றீர். இப்போது எங்களை இவ்வுலகில் அமைதியின் பாதையில் நடத்தி செல்லும். ஆமென். ஒரு நிமிடம் மௌன ஜெபம். வணக்கம் செலுத்துவோருக்காக மன்றாட்டு. இந்த வணக்கத்தை நடத்துகிற எய்மர் கோமஸ் குடும்பத்தினர், ஜீன் ரொட்ரிகோ குடும்பத்தினர், சேவியர் செசியா கற்றார் குடும்பத்தினர், மெர்டன் பீரிஸ் குடும்பத்தினர், நிர்மல் பர்னாந்த குடும்பத்தினர், டாரியூஸ் பர்னாந்த குடும்பத்தினர், பெனடிக்டா கென்னடி ரொட்ரிகோ குடும்பத்தினர், கிளாரட் வதனா விக்டோரியா குடும்பத்தினர், ரெனோ ஜோஸ்லின் குடும்பத்தினர், ஜெரோமியா திருக்காட்சி குடும்பத்தினர், ஸ்டீபன் சோபியா குடும்பத்தினர்களின் ஆன்ம சரீர நன்மைகளுக்காகவும் அவர்கள் கேட்கிற காரியங்கள் அனுகூலமாகும்படியாகவும் அவர்கள் செய்யும் தொழில் முயற்சிகளை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வியாதிக்காரர்களுக்கு சரீர ஆரோக்கியம் கிடைக்கும்படியாகவும் சங்கைக்குரிய பங்கு தந்தையர்கள் மற்றும் கன்னியர்களின் ஆன்ம சரீர நன்மைகளுக்காகவும் அவர்கள் கேட்கிற காரியங்கள் அனுகூலமாகும்படியாகவும் எல்லாமல் இறைவனுக்கு தோத்திரமாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாயே சோமாசி பெற்றவரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Amen.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு பெற்றுச் சென்றேன். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூயமாய் பொருளை வணங்கும் நாம் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துரித்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஐந்து நிமிடங்களுக்கு மேல் இந்த விளக்கம் இருக்காது. நாளை மாலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் திருப்பலி 2:30 வரையிலும் இருக்கின்ற நற்செய்தி பகிர்வு எதன் அடிப்படையில் இருக்கும் என்றால், இந்த வாழும் ஜெபமாலை இயக்கமானது கத்தோலிக்க விசுவாசத்தை நம்முடைய வேதாகமத்தின் விவிலியத்தின் அடிப்படையில் மக்களுக்கு கத்தோலிக்க விசுவாசம்தான் உண்மையானது என்பதை புரிய வைக்கின்ற மாதாவின் பக்தி ஏன் அவசியம், இந்த இரண்டு கொள்கைகளையும் முன்வைத்து பயணிக்கின்ற ஒரு இயக்கம். உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு இயக்கம். ஏறத்தாழ ஒரு 3 கோடி பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிறிய உதாரணத்தோடு நான் இன்றைக்கு உள்ள உரையை முடித்துக் கொள்கிறேன். அநேகருக்கு கேட்டுக்கலாம், இது என்ன, மாதாவுக்கு ஏன் நாம் அர்ப்பணிக்க வேண்டும், இந்த சமாதானத்திற்கு ஏன் மாதாவிடம் வினவ வேண்டும், நமக்கு கடவுள் யார், கடவுள் யார் நமக்கு, மாதாவா, யார் நமக்கு கடவுள், இயேசு ஆண்டவர். அப்ப ஏன் அவருக்கு நாம் அர்ப்பணிக்கவில்லை, அவருக்குத்தான், ஆனால் மாதா வழியாக. ஏன் என்றால் இதிலேயே பலருக்கு சந்தேகம் வரும். உதாரணத்துக்கு இன்றைக்கு அதிகமாக பைபிள் படிக்கிறோம், மாதாவை முன்னிறுத்துவது போல. பைபிளை படிப்போம், பைபிள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். உங்கள் எல்லாருடைய வீட்டிலும் இயேசுவின் திரு இருதய படம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். அநேகமாக நம்முடைய தென் பகுதிகளில் வீடுகளில் ஸ்தாபகம் செய்யப்பட்டிருக்கும். இன்றைக்கு போய் அந்த படத்தை பாருங்கள். அதில் எப்போதுமே வெவ்வேறு விதமாக இருந்தாலும் 2 விஷயங்கள் இருக்கும். ஒரு கை ஆசீர்வதிக்கும், இன்னொன்று கை எதை காட்டும், இருதயத்தை காட்டும். அங்க எதை காட்டுறார், அங்க உள்ள காயத்தை காட்டுகிறார். உனக்காக நான் இதை செய்தேன், நீ என்ன செய்ய போகிறாய் எனக்கு. இதுதான் அந்த இருதய படத்தினுடைய அர்த்தம்.
ஒரே ஒரு விஷயத்தை நாம் சிந்திப்போம். ஆண்டவருக்கு 5 காயங்கள். வலது கை காயம் வலிக்குமா? வலித்திருக்குமா அவருக்கு? சிலுவைப்பாதை நடத்தி காமிச்சாங்க, வலிக்கும். இடது கை காயம், வலது. இயேசுவின் இருதய காயம் அவருக்கு வலித்திருக்குமா? வலிக்குமா? என்னம்மா அவங்க சொல்றாங்க, இறந்ததுக்கு அப்புறம் தானே குத்துனாங்க. பார்த்தீங்களா, கரெக்டா சொல்லிச்சாங்க. அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் குத்தப்பட்டதை ஒழிய மற்ற 4 காயங்களும் அவருக்கு உயிரோடு இருக்கும்போது ஏற்பட்டவை வலிக்கும். 5வது காயம் வலிக்கும். ஆனால் பூசையில வருஷத்துல ஒரு சில முறைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் இருதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னது? திருச்சபையின் எது வெளிப்பட்டது? அருட்சாதனங்கள். உங்களுக்கு போன வார தியானத்தில் அருட்சாதனங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ நம்மை மீட்கின்ற அருட்சாதனங்கள் அந்த காயத்திலிருந்து புறப்பட்டன. அந்த காயம் யாருக்கு வலிக்கல? ஆனா அவர் இருதய படத்துல எதை காமிக்கிறாரு? அன்பை காண்பிக்கும் போது அதை தான் காமிக்கிறார். அப்போ அந்த காயத்தின் வலியை அவர் உணரவில்லை என்றால் அந்த வலி எங்கே போயிற்று? எங்கே போயிற்று? எனக்காக பாடுபடணும், அப்ப அதை காமிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. எனக்காக நீங்க வலிக்கவே இல்லை, அதை போய் என் காய் காமிக்கிறீங்க. திருச்சபை சொல்லிட்டு அருட்சாதனங்கள் அங்கிருந்து வெளிப்பட்டன. அப்ப அந்த காயம், அந்த வலி என்ன ஆயிற்று? மாதாவா? எப்படி? எந்த அடிப்படை? நம்ம இந்த எல்லாத்தையுமே பைபிள் அடிப்படையில் பார்ப்போம். மற்ற விஷயங்கள் வேண்டாம், பைபிள் அடிப்படையில். 33 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலில் வச்சு என்ன சொன்னாங்க? மாதா குழந்தைய கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? உமது இதயத்தை ஒரு வாள். மாதா இருதயத்தை யாராவது குத்துனாங்களா? யாராவது குத்துனாங்க? குத்தல. குத்துனது யார? அப்போ ஆண்டவரை குத்தினத யாரை குத்தியதாக வேதம் சொல்லுகிறது? இப்ப சொல்லுங்க, இந்த 2 பேரையும் நீங்க பிரிச்சிருவீங்களா? பிரிக்க முடியுமா? அப்படி பிரித்தால், பிரித்து பார்த்தால், மாதா எனக்கு தேவையில்லை, இயேசு கிறிஸ்து வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்தவர் அல்ல. எழுதி வச்சுக்கோங்க, இது பைபிள் சொல்லுது. பைபிளை முழுக்க படிங்க. யாராவது சிம்பிளா போய் கடவுள்கிட்ட போராடி வாங்கியிருக்கிறாங்க, பெட்டிஷன் போட்டிருக்காங்க, சமயத்தில் வேண்டான் இருக்காரு, அல்லது போராடும் போது கொடுத்துருக்கிறார். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க சொன்னது யாரு? கடைசியில் முடிஞ்சது யாரு? யார் விருப்பம் நிறைவேறிற்று? மாதாவின் விருப்பம் தான். அவர் முடியாதுன்னு சொன்னார், டைம் வரலன்னாரு. இந்த 2ஐ மட்டும் இன்றைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் இருதயத்தின் அன்பை குறிக்கின்ற அந்த இருதயத்தின் காயத்தை பெறப்போவது மாதா என்று வேதம் சொல்லுகிறது. போப் சொல்லல, அந்தோனியார் சொல்லல, ஃபாதர் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. எனவேதான் நாம் உணர்ந்திருக்க வேண்டும், வேதம் என்பது கத்தோலிக்கத்தில் இருந்து படிக்கப்பட வேண்டும். வெளியில போகும்போது நல்லா தெரியும், ரொம்ப சூப்பரா தெரியும். ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா அத்தனையும் யாரும் இவங்க நம்ம ஏமாத்துறாங்க சொல்ல, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்களும் ஏமாந்து நம்மையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். அது என்ன ராயப்பர், அது என்ன போப்பாண்டவர்? நல்ல கவனிங்க, எங்கேயோ சண்டை நடக்குது. மாதா 105 வருஷத்துக்கு முன்னாடி யாரை ரஷ்யாவை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்? யார் இந்த வேலையை செய்ய வேண்டும்? யார் செய்ய போறாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் 1 மணி நேரத்துல அவர் செய்ய போறாரு. யாரு? எதுக்கு? போப்பாண்டவர் எதுக்கு 105 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏனெனில் அவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நாம் பைபிளை படிக்கும் போது எப்படி படித்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம். பேதுரு, சீமோனே நீ பாறையா இருக்கிறாய், பாறையின் மேல் பாறையின் மேல் பாறையின் மேல் தப்பு. பைபிள்ல அப்படி இல்லையே. ஆனா ஒருத்தர் 1-2 பேர் சொன்னீங்க. என்ன சொன்னாரு? இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன்னா என் மேலையும் கட்டிக்கலாம், உங்க மேலையும் கட்டிக்கலாம். வேற ஒரு வார்த்தை சேர்த்துல சொன்னார் ஆண்டவர்.
பாறையின் மேல் எத்தனை தடவை பைபிள் படிச்சிருக்கீங்க? எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க? பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பைபிளை கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா, இந்த இடத்தை விட்டு யார் வெளியே போனாலும், இதை விட்டு விலகி நின்றாலும் அவர்கள் வெட்டப்பட்ட கிளைகள் என்பது புரிய வரும். என்ன சொன்னாரு? உண்மையில் என் திருச்சபையை கட்டுவேன். அங்க எத்தனை பேர் நின்னாங்க? 12 பேர். ஒரு ஆளை, அதுவும் கொஞ்ச நேரத்தில் போ பின்னாலே சாத்தானேன்னு வாங்கி கட்ட போற ஆளை பார்த்து என்ன சொல்றாரு? உண்மையில். இப்ப சொல்லுங்க, மிச்ச 11 பேர்ல அதில் இப்போ ரொம்ப பிடிச்சார். அவர் இல்லைங்க ஆண்டவர் அவங்க அம்மா என்கிட்ட தான் கொடுத்தாரு, நான் ஒரு சபை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்வாரே ஆனால் நல்ல மனுஷன். அது யாருடைய சபை? யோவான் சொல்றார், நான் ஒரு சபையை ஆரம்பிக்க போகிறேன். அது யாருடைய சபை? யாருடைய சபை சொல்லுங்க? இயேசுவின் சபை. நீ பாறை, உண்மையில் என் திருச்சபையை கட்டுவேன் என்று யோவானை இங்கே நிறுத்திவிட்டு ராயப்பரை கையை காண்பிக்கிறார் என்றால், யோவான் ஒரு சபையை ஆரம்பித்தால் அது யாருடைய சபை? அவருடைய சபை. தோமையார் ஒரு சபையை ஆரம்பிக்கிறார் இந்தியாவில் என்றால் அது அவருடைய சபை. மத்தேயு பைபிள் எழுதியிருக்கலாம், சுவிசேஷம் ராயப்பர் எழுதல, அது அவருடைய சபை. ஆனால் பேதுருவின் மீது கட்டப்படுவது மட்டும் யாருடைய சபை? இவ்வளவுதானே. அதுக்கப்புறம் போய் யாரோ என்னவோ சொல்றாங்க, யாரோ என்னவோ நடத்துறாங்க, யாரோ அற்புதம் செய்யறாங்க, இங்க ஒண்ணுமே இல்லை என்றால் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பைபிளை சரியாக படிப்பதும் இல்லை, அர்த்தப்படுத்துவதும் இல்லை. இவ்வளவுதான் மேட்டர். அப்ப இதை தோண்டினோம்னா உள்ள இருந்து வரும் 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 வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு அதுதான், நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதெல்லாம் சொல்றேன். பாத்திமா மாதாவை சொன்னா பிடிக்காது, லூர்து மாதாவை சொன்னா பிடிக்காது, போப்ப சொன்னா பிடிக்காது, எல்லாரையும் தூர போட்டுருவோம். எதை மட்டும் எடுத்துக்குவோம்? பைபிளை எடுத்துக்கிட்டு இந்த 2 நாட்களும் கத்தோலிக்கத்தின் போதனைகள், நான் தைரியமா சொல்றேன், கேள்வி கேட்கலாம். எங்க மீட்டிங்ல மட்டும் கேள்வி அலௌடு. நீங்க என்ன கேள்வினாலும் கேட்க தெரியலன்னா பேப்பர்லயாவது எழுதி கொடுங்க. ஆனா வேற விஷயத்தை எழுதாதீங்க. திருச்சபையின் போதனைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இது பைபிள்ல இப்படி இருக்க, இது இப்படி சொல்றமே என்று கேளுங்கள், தாராளமாக விளக்கப்படும். நாளைக்கு குறிப்பாக நாளை மாலை முழுவதும் மாதாவை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது, ஜெபமாலையை பற்றி பைபிள் ஏதாவது சொல்லி இருக்கா, இவைகளை நாம் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை உணவுக்கு பேர் கொடுக்கலனாலும் வந்துருங்கம்மா. 700 மீட்டிங் நடத்தியிருக்கிறோம், 700 பங்குகள் தமிழ்நாடு முழுக்க. அதுல நம்ம கடற்கரைக்கு போனாதான் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? நாங்க மதியானம் 650 பங்குலையும் வரல, அங்கேயே இருந்தாங்க. அதனால அந்த ஒரு நாள் தியாகம் பண்ணுவோம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடை கொடுக்க முடியும். மிக நன்றாக இருக்கும், போர் அடிக்காம இருக்கும். அந்த வெளியில போகும்போது ஒன்று சொல்லுவாங்க, ஃபாதர்ஸ் எல்லாமே எனக்கு ரைட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம இங்கே உள்ள ஜெரோசின் ஃபாதர் என்னை 3 தடவை கூப்பிட்டுருக்காங்க. பிரதீஷ் ஃபாதர் சொல்லக்கூடாது, என்னை 18 தடவை கூப்பிட்டுருக்காரு. அவர் கல்லாமொழியில் இருக்கும்போது ஊராக கூப்பிட்டு போனார். இப்போ கொம்புத்துறையில் இதுவரைக்கும் 2 முறை அழைத்திருக்கிறார். ஒன்று தான், மக்களுக்கு கத்தோலிக்க விஷயத்தை கொஞ்சம் புரிய வச்சிட வேண்டும், இவ்வளோதான். மாதாவின் அருளால் அதை செய்வோம். தயவுசெய்து வாங்க. சாப்பாட்டுக்கு பேர் கொடுக்கலனாலும் வாங்க, ஃபாதர் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் தவக்கால சாப்பாடு தான் போடுவாங்க, வேற எதையாவது எதிர்பார்க்காதீர்கள். வருவோம். திருச்சபையின் தூண்களாக நாம் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும், பங்கு தந்தைக்கும், இறைவனுக்கும் நான் மீண்டும் நன்றி கூறுகிறேன். இயேசுவுக்கே புகழ். மரியாயே வாழ்க.